என்ன சாமி பண்ற? உளுந்து பிடிக்கிறதுக்கம்மா பேசாம ஸ்கூல்ல இல்லைன்னா புடுங்க வர முடியல. ஏன்டா லீவ் விட்டாங்களோ, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்தது நம்ம தம்பி பார்க்கலாம். தம்பி என்ன சாமி பண்ற? என்னால முடியல, விடுமா, வீட்டுக்கு போறோமா. ஏன்டா ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னு இருக்கேன், முடியலப்பா. ஹாய் கைஸ், இதுக்கு காரணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே ரீல்ஸ் போட்டிருக்கோம். கள்ளச்செடி ரொம்ப பரவலாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம உளுந்து செடி பரவலாக விசிறியிருந்தோன்னு சொல்லியிருப்போம். ஏற்கனவே பாருங்கள், அங்கே பேசனில் பிடுங்கி வச்சுருக்கோம், இங்கே சாக்குலேயும் பிடுங்கி வச்சுருக்கோம். ஏற்கனவே கொஞ்சம் பிடுங்கிட்டு போயிட்டு வீட்லேயும் கொட்டி வச்சுருக்கோம். கும்பலாக அங்கேயும் பிடுங்கி போட்டிருக்கோம். சரியாக இப்போ மணி 1:30 பக்கமாக இருக்கும். நல்ல வெயில். அதாவது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் பிள்ளைங்களே சொல்லியிருக்காங்க, வீட்டில் உனக்கு என்ன, நாங்கள் தான் படின்னு சொல்கிற, ஸ்கூலுக்கு போய் கஷ்டப்படுறோம், நீ வீட்டில் ஜாலியாக தான் எங்களை அனுப்பிச்சி விட்டு உக்காந்துருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டிலே நம்ம வச்சுருக்கும் போது அவங்களுக்கு நம்ம படுற கஷ்டம் தெரியல. விவசாயிகளாக இருந்தாலும் அதை அவங்க கூட வேலை செய்யும் போது தான் அந்த கஷ்டம் என்னன்னே தெரியுது. இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு அதுவும் தெரிய மாட்டேங்குது. நம்ம இங்கே வீட்டில் ரொம்ப அப்படியே சொகுசாக வீட்டில் வச்சுருக்கும் போது அவங்க பெண் பிள்ளைகளாக இருந்தால் கல்யாணம் பண்ணிட்டு போகிற இடத்துல கஷ்டப்படுறாங்க. ஆண் பிள்ளைங்களாக இருந்தால் அப்புறம் அவங்க ஒரு லைஃபுக்கு அவங்க ஒரு குடும்பம் குழந்தைங்கள்னு ஆகும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கும்போது லீவ் டைமில் ஒவ்வொரு நாளும் நம்ம காட்டில் வேலை செய்யும் போது அத்தியாவசிய வேலைகளை அன்னன்னைக்கு நம்ம கூடவே செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம படுற கஷ்டம் எல்லாமே தெரியும். அதாவது லீவ் டைமில் செய்யலாம், ஸ்கூல் போடுற டைமில் நம்ம படிங்கன்னு சொல்லி விட்டுறலாம். அப்படிங்கும்போது நம்ம இந்த வேலைகளை விவசாயிகளாக இருந்தாலும் கற்றுக் கொடுக்கணும். நம்ம விவசாயிகளாக இருக்கவங்க என்ன பண்ணுறோன்னா, நம்ம பிள்ளைங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம தான் வயலில் கஷ்டப்படுறோம், நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படி நினைச்சாலும் நம்ம பிள்ளைங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம செய்கிற வேலையை கொஞ்சம் கூடியே நம்ம அவங்களையும் செய்ய சொல்லணும். நம்ம படுற கஷ்டத்தை அவங்களுக்கு கண்ணால் காட்டணும். என் பையனை உண்மையாலுமே எடுத்துக்கிட்டால் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலே போக மாட்டான்னு சொன்னான். என் கூட காட்டிலே இருக்கேன், வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படிங்கும்போது இந்த கடலை போடும்போது ஒரு 2 நாள் பார் போடலாம் வான்னு சொல்லிட்டு பார் போட விட்டேன். நீ ஸ்கூலே போவேணா, வா நம்ம பாரே போடலாம், அப்போ தான் அந்த கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு 2 நாள் போட்டேன். வெயிலாக இருந்தாலும் விடலை, எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் அவன் படிக்க போகலங்கும் போது அவன் லைஃப் முக்கியம்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கோசரம் நான் பார் போட சொன்னேன். அதே மாதிரி தான் இப்போ மறுபடியும் பண்ணிகிட்ருக்கான். அதனால் இந்த உளுந்து பிடுங்க சொல்லி அவனை இதுங்கும்போது என்னால் முடியல, எதுக்கு ஸ்கூலு லீவ் விட்டாங்க, அதுக்கு நான் ஸ்கூலே போவேன்னு சொல்கிறான். அப்படிங்கும்போது ஒவ்வொரு விவசாயிகள்னு மட்டும் இல்லை, சிட்டியில் இருக்கவங்க எந்த வேலை செஞ்சாலும் நம்ம படுற கஷ்டம் பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படி தயவுசெய்து இருந்துடாதீங்க. ஏன்னா லைஃப்பில் பின்னாடி அவங்க தான் கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கும்போது நம்ம கஷ்டப்படுறதில்ல தான் அவங்களே நம்ம கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கக்கூடாது. கூட வேலை செய்யும் போது அவங்களுக்கு இந்த வேலை இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு அவங்களும் நினைப்பாங்க. அதுக்கு நம்ம இவ்வளோ வெயிலில் நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும்னு அவங்களாம் நினைப்பாங்க. நம்ம படின்னு சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. படின்னு சொல்லும் போது குழந்தைங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீலாம் ஸ்கூலில் உட்காந்து படித்தா தெரியும், உனக்கு என்ன தெரியும், இங்கே காட்டில் ஆடு மாடு மேய்க்கிற, காட்டில் வேலை செய்கிற, இதை விட உங்களுக்கு என்னம்மா தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்மளும் அந்த ஸ்டேஜ் தாண்டி தான் வந்தோம். என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு படிக்க முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு. நான் நல்லா தான் படித்தேன். பட் என்னை பெற்றவங்களும் என்னை கட்டினவங்களும் என்னை படிக்க வைக்க கிடையாது. படிக்கணும்னு எனக்கு ஆசை, ஆனால் படிக்க வைக்க கிடையாது. அப்படிங்கும்போது அந்த படிப்போட அருமை என்னான்ட்டு எனக்கு தெரியும். அதனால தான் நம்ம பிள்ளைங்கள அந்தளவுக்கு விடக்கூடாதுன்னு நானும் கஷ்டப்பட்டு வேணும்னே தான், எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம பிள்ளைங்ககிட்ட வேலை வாங்கி அவங்களுக்கு இந்த கஷ்டத்தை புரிய வச்சு பின்னாடி இந்த கஷ்டப்படக்கூடாது, நாளைக்கு ஒரு பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் இந்த வேலையை வாங்குவேன். அப்படிங்கும்போது அவங்க அந்த கஷ்டத்தை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு நம்ம ஒழுங்காகவே நல்லாவே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம படின்னு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உளுந்து பிடுங்க சொல்லி அவங்கள இதுங்கும் போது, ஐயோ இவ்வளோ வெயில் அடிக்குது, என்னால் சத்தியமாக முடியல, தயவுசெய்து வீட்டுக்கே போயிடலான்ற அளவுக்கு அவங்களே சொல்கிறாங்க. ஒழுங்காக நான் ஸ்கூலே போகிறேன், ஸ்கூல் போனாலும் நெவிலில் உட்காந்துட்டு ஒழுங்காக படிச்சுட்டு வருவேன்,
இந்த வெயிலில் வந்து என்னால் கஷ்டம் முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சாச்சு. இது மாதிரி அவங்கவுங்க வேலைகளையும் வந்து தயவு செய்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன வேலைகளையும் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள்னு பார்க்காத தயவுசெய்து கொஞ்சம் கொஞ்சம் வைங்க. ஆண் பிள்ளைகள் தான் இந்த வேலை கற்றுக்கணும், பெண் பிள்ளைகள் தான் இந்த வேலை கற்றுக்கணும்னு சொல்லாதீங்க. சரிசமமாக 2 பேருமே 2 வேலைகளுமே கற்றுக்கணும். ஏன்னா ஆள் இல்லாதப்ப அவங்க சுயமாக நின்று அந்த வேலையை வந்து அவங்க செய்யணும். அதுக்காக தயவுசெய்து சரிசமமாக கற்றுக் கொடுங்க. நம்மளோட கஷ்டத்தை தெரிய வைங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா வாயால் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இல்லை வாயால் அவங்க அப்பா அவ்வளோ கஷ்டப்படுறாங்கடா படிங்கடான்னு சொன்னீங்கனாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஒன்று அவங்கள செய்ய சொல்லுங்கள், இல்லைன்னா கூட ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு 2-3 நாளைக்கு வேலை செய்ய சொன்னிங்கனாவே அந்த கஷ்டம் அவங்களுக்கு என்னான்னு தெரியும். அதற்காக தான் இந்த பதிவு. இது உண்மையான பதிவு. தயவுசெய்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ். இன்றைக்கானது இதுதான். உங்களுக்கு சொல்லணுன்னு நினச்சேன். இது சரியாக தவறான்னு எனக்கு தெரியல. பட் தவறாக இருந்தால் ஐ எம் வெரி சாரி. சரியாக இருந்தால் என்கரேஜ் பண்ணுங்கள். நன்றி.